அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட்டாக இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் நடந்த எக்ஸாம் கொஸ்டின் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண பாருங்கள். ஸோ எல்லாம் பண்ணி அதே மாதிரி எடுக்க பாருங்கள். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட்டாக இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் அது மட்டும் மத்தியானம் எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ காலையில் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி நம்ம கமெண்ட் டாப்பில் ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம். அதில் கொஸ்டின் ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி மத்தியான எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்குமே ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் காலையில் அது மட்டும் மத்தியான எக்ஸாம்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் பண்ண பாருங்கள். நீங்கள் நம்ம கமெண்ட் டாப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷனை கரெக்டாக வந்து பண்ணுங்கள். ஸோ ரீகால் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டினை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் படிக்கிங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் படிச்சுட்டு மொதல் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டினையும் தரவு பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் நீங்கள் லாஸ்ட் படிச்சிக்கலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா நிறைய கொஸ்டின் போக உங்களால் வந்து கரெக்டாக எல்லா கொஸ்டினையும் கவர் பண்ண முடியாது. கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிடுங்க, ரீகால் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாம் ஹால்குள்ளே போனதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கு முன்னாடி நீங்கள் பயப்படாமல் பதட்டப்படாமல் இருக்கணும். கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் இருந்தாலும் சரி, தெரியாத கொஸ்டின் இருந்தாலும் சரி, பயப்படாமல் அது எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்திருந்தாலும் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். தெரியாத கொஸ்டின் வந்தாலும் அதை எப்படி நம்ம கரெக்டாக வந்து தெரிஞ்ச மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் எதை படிக்கணும் அந்த கொஸ்டினை ஃபஸ்ட் அட்டன் பண்ண பாருங்கள். மெஜாரிட்டியாக 15 மார்க் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அதை அட்டன் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, 13 மார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 மார்க்ஸை நீங்கள் லாஸ்ட் கன்சிடர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை நான் கான்ஃபிடென்ட்டாக 2 மார்க் தான் ஃபஸ்ட் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா 2 மார்க்ஸ் அட்டன் பண்ண பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எங்கெல்லாம் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணலாமோ அங்கே மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ண பாருங்கள். சப்கெட்டிங்ஸ்லாம் போட்டு எழுத பாருங்கள். சப்போஸ் ஒரு கொஸ்டினை பேராகிராஃபாக கொடுக்குறத விட அதை பாயிண்ட்ஸ் போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டினீங்க அப்படின்னா அது பார்க்கவும் உங்களுக்கு நிறைய கண்டென்ட்ஸாக இருக்கும், பார்க்கவும் நீட்னஸாக இருக்கும். ஸோ பேஜஸ் நிறைய எழுத பாருங்கள். அதுக்காக வந்து கண்டென்ட்டே இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் எழுதாதீங்க. ரிலேட்டடாக என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு எது தெரியுதோ அதை ஃபஸ்ட்டு வந்து எழுத பாருங்கள். மெஜாரிட்டி எந்த கொஸ்டின் எழுதாலும் சரி அதோட டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருங்க. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் கொடுக்க பாருங்கள். டிஃபரன்சியேஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுக்க பாருங்கள். டயக்ராம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டயக்ராம்ஸ் தெளிவாக போட பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எப்போயுமே நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டினை தரவு பண்ணிவிட்டு ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் வந்து அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் உங்களுக்கு எக்ஸாமில் போய் மெயினான பாயிண்ட்ஸ் வந்து மறக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எக்ஸாம்ஸ் நல்லா ஈஸியாக தான் வரும். கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.